பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் எழுந்திருந்து இன்னொரு நாளை எங்களுக்கு தேவன் மீண்டுமாக ஆராதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல, அவரை துதிக்க எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தை நாங்கள் எல்லாரும் தேவனை நோக்கி அவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை துதிப்போம். ஆண்டவரே, இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வந்த ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாளிலே வழி நடத்துவார். அவருடைய அன்பின் சட்டைகளுக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருப்பார் என்று நாங்கள் உள்ளத்திலே நினைத்து அவரை நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 91 வாசித்து தேவனை துதிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமீன். சோஸ்திரம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். எங்கள் தேவாதி தேவன் நல்லவராயிருக்கிறார். அப்பா, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, அப்பா உமக்கு சோஸ்திரம். ஆண்டவரே, தேவனே, உம்மை நாங்கள் துதிக்க, உம்மை ஆராதிக்கவும் இந்த இடத்திலே கூடின கிருபைக்காக சோஸ்திரம். ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். அப்பா, உம்மையெல்லாம் வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல அப்பா எங்களை நேசிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை. ஆண்டவரே, அப்பா, ஒரு தாயை போல தந்தையை போல எங்களை அணைக்கிற தகப்பன். அப்பா, உமக்கு சோஸ்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், என்ன கவலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புறத்துக்காக சோஸ்தரிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16000 பேரும் வந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று சொன்ன தகப்பன். அப்பா உமக்கு நன்றி. எங்கள் ஆறுதலின் தேவன், எங்கள் அன்பு தந்தை, அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவர். அப்பா, நாங்கள் சோர்ந்து போகிற வேளைகளில் எல்லாம் எங்களை அணைக்கிற தகப்பன்.
உம்முடைய மார்போடு எங்களை சாய்க்கிற தகப்பன், மகளே மகனே என்று எங்களை அணைக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆராதனை பகுதியை உடைய கரத்திலே தருகிறோம். ஆராதனையிலே நீங்க அசைவாடுகிறதுக்காக சோத்திரம், ஆராதனையிலே நீங்கள் பேசுகிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை மூலம் எங்களோடு ஆண்டவரை இடைப்படுவீராக, வார்த்தையினால் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை நிரப்புவீராக அப்பா. நீங்க அப்படி செய்யறதுக்காக நன்றி செலுத்தி துதிகர மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி அப்பா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் துதிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை நாங்கள் துதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. கர்த்தரை நன்றி மனதோடு நாங்கள் அவரை தாமே நாங்கள் துதித்து பாடல்களை பாடி நாங்கள் தாமே கீர்த்தனம் பண்ணுவோம். அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் கர்த்தரை அவருடைய நீதியின் படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதம் 7:17 நாங்கள் பார்க்கிறோம். Psalm 7:17 says, I will give thanks to the Lord because of his righteousness. I will sing the praises of name of the Lord Most High. Yes, Lord. I will give thanks to you, Lord, with all my heart. You are my everything, Lord. I thank you for answering my prayer and giving me victory, Lord. You are my everything, Lord. You are the Lord. அப்பா உங்களை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக அப்பா. நீர் மட்டும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே. இது ஒரு நல்ல நாளை ஆண்டவரே, இந்த அழகான நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களாப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே, மகா கிருபையாக எங்களை நீர் தாங்கிக் கொண்டிருக்கிறதற்காக உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ, His Son. Give with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am free, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am free, because of what the Lord has done
தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். நன்றி ஆண்டவரே. நாங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை முழு மனதோடு ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போம். எங்களை முழுமையாக விட்டு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். நன்றி நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி கரங்களை உயர்த்தி பாடுவோம். நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இது காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா முழு இருதயத்தோடு ஆண்டவரே, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே முழுமையாக உம்மிடத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே
ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நாம் உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய நாட்கள் ஆண்டவரே முடியும் வரை ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே, நாம் ஆண்டவரே ஒருவரே ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமை உடையது ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே உயர்ந்தது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன்
முன்னமே ஆண்டவரே என்னை நீர் ஆண்டவரே எங்களை நீர் பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா தாயிலும் ஆண்டவரே மேலாக ஆண்டவரே நீர் அன்பு வைத்து ஆண்டவரே எங்களை அரவணைத்து எங்களுடைய தேவாதி தேவனாய் இருக்கிறீர்கள் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. Thank you God. நன்றி 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 அப்பா. துணையாளரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற எங்களுடைய தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. சிங்காசனத்திலே நீர் வீற்றிருக்கும் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆதியும் அந்தவும் ஆண்டவர் ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை ஏந்தி கொள்ளுகிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை
ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதித்து கொண்டே இருக்கிறோம் அப்பா. அப்பா உங்களை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா உம்மை போல் ஆண்டவரே ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஆண்டவரே சர்வ சிருஷ்டிகர் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில்
சமூகத்திலிருந்து உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாளை எங்களுக்கு நீ தந்தது உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஆலயத்திலே நின்று கூப்பிடுகிறதான எங்களை பார்த்து அவர் மிகவும் அருமை உள்ளவர் என்று சொல்ல வேண்டும். இந்த காலை நேரத்தில் எங்களுடைய ஆராதனை அவர் சொன்னார், நோவா அன்று பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலியை செலுத்துகிற பொழுது சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார் என்று சொல்லி இருக்கிறது. அவனமா இந்த காலை நேரத்தில் எங்களுடைய துதி ஆராதனையானது கர்த்தருடைய சமூகத்திலே அது சுகந்த வாசனையா இருக்க வேண்டும். அது சுகந்த வாசனையா இருக்க வேண்டும். எங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, நீர் நடத்துங்கப்பான்னு சொல்லுவோம். உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோட பேசுங்கப்பா என்று சொல்லுவோம். நீர் எங்களை அழைத்து வந்ததான நோக்கத்தை, நீர் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததான நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி கர்த்தர் எங்களை கரம் பிடித்து செல்லுங்கப்பான்னு சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக, அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் நிமித்தமாக இந்த உபத்திரவம், இந்த உபத்திரவ காலம் குறைக்கப்படும். எப்படி தெரியுமா குறைக்கப்படும்? உபத்திரவம் நீங்க போறதில்லை. இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் முடிய போறதில்லை. ஆனால் இந்த நாட்களை தேவன் குறைத்து அவருடைய வருகைக்கு சமீபமாய் எங்களை கொண்டு சேர்க்கிறவராய் இருக்கிறார். உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆளுகையிலே நீர் எங்களை வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அப்பா கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் என்று எங்களுக்கு வைத்திருக்கிறதான இந்த மன்னாவை எடுத்துக்கொண்டு செல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த மறைவான மன்னாவினாலே நீர் எங்களை போஷித்தரலும். அப்பா, உம்முடைய வசனமானது எங்களுடைய கால்களுக்கு தீபம், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் கர்த்தாவே எங்களை நடத்தி செல்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க சத்தமா சொல்ல வரைக்கும் நான் தொடங்க மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. Just one person. Take the kids. Not all of them. Just one person. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் ஒழுக்கமற்றவர் இல்லை. அவர் ஒழுங்கும், இந்த உலகத்தை படைக்கக்குள்ளையும் அவர் எல்லாவற்றையும் கிரமமாகவும் நேர்த்தியாகவும் படைத்தார். ஏன் தெரியுமா? மனுஷன் அதை பார்த்து திருந்துவதற்காக. தேவன் எங்களுக்கு இந்த நாளை தந்திருக்கிறார், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு காலையில் ஞாபகம் வந்துடுது இன்றைக்கு 11:30 தான் ஆராதனைன்னு? எந்திரமா கேட்குறேன். 11:30 ஆராதனை, 11:30 வருவோம்.
10 மணிக்குன்னா 10 மணிக்கு வரும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அவருடைய சமூகத்தில் வருகிறோம். அவர் உண்மை உள்ளவர், நேர்மையானவர், பரிசுத்தமானவர். அவரிடத்திலே சேருகிறவர்களும் உண்மையும் பரிசுத்தமும் நேர்மையும் எல்லாவற்றையும் விட டிசிப்ளின் முக்கியம் அவருடைய சமூகத்தில். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி இதை கடைசியில் சொல்கிறதுக்கு பதிலாக நான் முதலே சொன்னதான் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசுவார். ஆமென், ஆமென். கடைசியில் சொன்னால் நித்திர மயக்கத்தில் எல்லாம் மறந்துடும். ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம். Can you get this mic? Can you read this in English too? Ephesians chapter 6 verse 1 to chapter 6 verse 10 to 12. Ephesians 6 10 to 12. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். Who was reading in English? Finally, Can you take the mic? Finally, my brethren, be strong in the Lord and in the power of his might. Put on the whole armor of God, that ye may be able to stand against the wiles of the devil. For we wrestle not against flesh and blood, but against principalities, against power, against the ruler of the darkness of this world, against spiritual wickedness in high places. தமிழ்ல சீக்கிரமா வாசிங்க பாப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தி எப்படி தெரியுமா கேட்டிருப்போம்? சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்வோம், சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்வோம் சொல்லிதான் செய்தி.
திரும்ப சொன்னான் தாவீது, நான் வருகிறது சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். இந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிற பெலிஸ்தனே நீ ஏமாத்திரம். அவன் யார் தெரியுமா நிந்திச்சான்? தாவீது அவனு கேவலமா சொல்லல. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? சேனைகளின் கர்த்தரை கேவலமா சொல்றான். அப்ப இந்த தாவீது சொல்லுகிறான், நீ நிந்திக்கிற அந்த சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். நான் சிறுவனாய் இருக்கலாம், நீ பெரிய ராட்சதனாய் இருக்கலாம். என்னுடைய போராட்டம் உனக்கும் எனக்கும் ஆனதும் அல்ல. என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன். ஒரே கண், எப்படி ஒரே கண், இப்படி சொன்னா அப்படி இருக்கும். பட்டுன்னு பட்டு போயிட்டு. அதுக்கு முதல் எவ்வளவு பேச்சு பேசியிருப்பான் இந்த தாவீதை பார்த்து. நீ ஒரு சின்ன பையன், ஒன்றுக்கும் உதவா. எங்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் ஒன்றுக்குமே உதவாதவர்கள், உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கெல்லாம் எப்படி படிக்க போறீங்க, நீங்கெல்லாம் எப்படி வாழ போறீங்க, நீங்கெல்லாம் என்னத்துக்கு சபைக்கு போறீங்க. ஆனால் தேவனுடைய நாமத்தினாலே நீங்க அதுக்கு எதிர்த்தடிக்கணும். எப்படி தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும். ஆமென். உங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னோட இருக்கிறவர் பெரியவர். இந்த வசனத்தை நாங்க பிடிச்சு கொள்வோமா இருந்தா இந்த யுத்தம் உலகம் முடிவு வரைக்குமா இருக்கலாம். என்ன மூன்றாவது உலக யுத்தமே வந்தாலும் பரவாயில்லை, தேவன் எங்களோட இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு மனுஷன் கங்கணம் கட்டி தெரியும் மூன்றாவது உலக போரை உருவாக்குறது. அவன் உருவாக்குறானோ இல்லையோ, சுத்தி இருக்கிற மனுஷர்களை உருவாக்குவாங்க. எப்படி தெரியுமா? அவர் சொல்லாததெல்லாம் சொல்றது. அந்த தேசத்து ராஜா இப்படி சொல்லிட்டார், இந்த தேசத்து ராஜா இப்படி சொல்லிட்டார், சொல்லி சொல்லி ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்தார். ஆமென். ஆனால் எங்களுடைய தேவன் அவர் சர்வமுள்ளவர், சாபமை உள்ளவர், அவர் நித்திய பிதா, அவர் மரணத்தையே ஜெயம் கொண்டவர். அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களுக்கு நாங்க எதிர்த்து நிக்கணுமா இருந்தா என்ன தெரியுமா செய்யணும்? அடுத்த பகுதி, அவன் எங்களுக்கு கொண்டு வருகிற இந்த சோதனைகள் என்ன தெரியுமா? என்ன சோதனை, என்ன பிரச்சனைகள் தெரியுமா? சண்டை, கோபம், பொறாமை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ளே இருந்தே தான் வருது. அதெல்லாம் அப்படிதான் வேதம் சொல்லுது. எங்க இருந்து வருது? எங்களுக்குள்ளே இருந்தே தான் வருது. முதலாவது மேட்டிமை. எங்களுக்கு ஒரு கொஞ்சம் வசதி வந்துட்டா போதும், கொஞ்சம் படிப்பு வந்துட்டா போதும், எங்களுடைய தலைக்கணும் வெளியே தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சா பக்கத்தில் இருக்கிறவருக்கு அது பொறுத்து கூடாது. இப்ப பிரச்சனை எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து வந்தது. இப்ப எங்களுடைய கம்ப்ளைண்ட் எப்படி? ஆண்டவரே, அந்த மனுஷன் எனக்கு எதிராகவே நிக்கிறான். ஆண்டவர் சொல்றார், அவன் எதிரா நிக்கிறானோ இல்லையோ, நீ அவனுக்கு எதிரா நிக்கிறன்னு. ஏன்னு சொன்ன எங்களுடைய மேட்டிமை. போன மாசம் வரைக்கும் நல்லா தான் அவனை பார்த்து ஹலோ பிரதர் அப்படின்னு சொன்னோம். இந்த மாசம் அவரை பார்த்து அப்படி தலையை இப்படி திருப்பிட்டு இப்படி கொலரை எடுத்து விட்டுட்டு போவோம். இதுதான் அங்க பிரச்சனை. சத்ருவான் கொண்டு வருகிற ஆயுதம் இதுதான், அவன் பயன்படுத்துகிற ஆயுதம், வேற எதுவுமே இல்லை. பெருமை, மேட்டிமை, வஞ்சகம், தகாத பாவங்கள், எல்லாவற்றையும் விட எங்களுடைய சுய எண்ணங்கள், தோற்றங்களால் உருவாகுகிறதான காரியங்கள், இதுதான் எங்களுடைய வாழ்வை சத்ரு அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஆயுதமாய் இருக்கிறது. இப்ப குழிய வெட்டினதும் நாங்க தான், அதுல விழ போறதும்.
குழியை வெட்டி வச்சதே நாங்க. பிறகு அவனை குறை சொல்லக்கூடாது, அவன் பிடிச்சு தள்ளிட்டான்னு சொல்லி. எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல குழி இருக்குன்னு சொல்லி, தெரிஞ்சும் ஏன் நாங்க அந்த இடத்துல போய் நிக்கிறோம்? நாங்க குழி வெட்டிட்டு அந்த குழியை எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்போமா இருந்தால் யாரும் வந்து தள்ளி விடுறதுனால அவருடைய பிள்ளை இல்லை, இது எங்களுடைய பிள்ளை. சாத்தானுக்கு ரோடு போட்டு கொடுக்கறதே நாங்க தான். எப்படி? அவனுக்கு ஒரு கோடு போட சொல்லி தான் அவர் எங்களுக்கு சொல்றார். நாங்க அவனுக்கு ரோடே போட்டு கொடுக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறதுக்கு. அவன் என்ன செய்கிறான்? தாராளமா வருகிறான், தாராளமா போகிறான். எங்களுடைய போராட்டம் எப்படி இருக்குது? ஈஸியா போகுது. அவன் ஜெயிச்சு கொண்டே போய் கொண்டிருக்கிறான். ஆனா எங்களுக்கு தோல்விக்கு மேல தோல்வி வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி ஜெயிக்கிறது? சொல்லுங்க பாப்போம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பாத்தீங்களா, பவுல் சொல்லிட்டார், உங்களுக்கு தெரியாதா? அவனுடைய தந்திரங்களே நீங்க தான். நேராவே சொல்லிட்டார், உங்களுக்கு தெரியாத அவன் என்ன செய்வான் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியாத அவனுடைய போராட்டம் யாரோடன்னு சொல்லி, உங்களுக்கு தெரியாத அவன் வைத்திருக்கிற கண்ணி யாருக்காகன்னு சொல்லி, தெரிஞ்சும் ஏன் இந்த குழியில போய் விழுறீங்கன்னு சொல்லி சொல்லாம சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் தெரிஞ்சு அதே குழியில போய் விழுந்துட்டு இருக்கிறோம்? But know this truth. His power are limited. His power limited, not unlimited. But our God is unlimited. சத்ருவானுடைய செய்கைகள் வல்லமைகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய செயல்கள் அவை கட்டுக்கு அடங்காதவை. ஆமென். அதனாலதான் அவர் எங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு தெரியாத அவன் என்ன செய்வான்னு சொல்லி. அவர் சொல்றார், பிரதர், உங்களுக்கு ஒரு மனுஷன் எதிராக வருவானா இருந்தால் உங்களுக்கு தெரியாதா அவன் ஏன் வருகிறான்ன்றது தெரியாதா? அந்த மனுஷனோட நீங்க எதிர்த்து நிற்கிறத விட்டுட்டு அவனுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தருடைய வல்லமையை நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. அததான் பவுல் சொல்றார். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருகிறதா இருந்தால் அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனையை ஜெயம் கொள்ளுகிறதுக்காக தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. அந்த வார்த்தையில தெரியும் தேவனுடைய வல்லமை. உங்களுடைய வார்த்தைக்கு, நீங்க பேசுகிற அந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையும் அவனிடத்தில் இருக்கிற வல்லமையும் உங்களுக்கு தெரியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். James chapter 4 verse 7. சீக்கிரமா நான் முடிக்க போறேன். James chapter 4 verse 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இவ்வளவு தெளிவா அவர் சொல்லி இருக்கிறார். பிறகு எதுக்கு நாங்க ஒரு பிரச்சனை வந்தோன்னு ஹலோ பாஸ்டர், பிரதர், ஒரு பெரிய பிரச்சனை, ஏன் இந்த ஆக்டிங்? அவர் தெளிவாகவே சொல்றார், பிசாசுக்கு கோல் பண்ண முதல் நீங்க யோசிச்சு பாருங்க உங்கள்ட்ட பலன் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நாங்க எங்களை சோதிச்சு பார்ப்போம். நாங்க பாஸ்டருக்கு கால் பண்ண முதல், அந்த பிரதருக்கு, இந்த சிஸ்டருக்கு, அந்த பிஷப்புக்கு கால் பண்ண முதல் யோசிச்சு பார்க்கணும், I have a power. அந்த டவுட் வந்துடும். உன்னால முடியாது. பின்னால இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பான், உன்னால முடியவே முடியாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு வசனமே தெரியாது. அது உண்மைதான்.
அவன் என்ன திரும்ப சொல்லுவான், நீங்க 2 வசனத்தை எடுத்து விடக்குள்ள அவன் 4 வசனத்தை உங்களுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு போவான். பிசாசுக்கு எங்களை விட வேதத்தை பத்தி நல்லா தெரியும். நாங்க 2 வசனம் பேசும் முதல் அவன் 4 வசனத்தை விட்டுருவான். அவனுக்கு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனாலும் அந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் சொல்லுகிறதுக்கு தைரியம் உள்ளவர்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். விசுவாசத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை, அந்த விசுவாசத்தினால பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடியே போயிடுவான். அந்த பக்கம் திருப்பி வர மாட்டான். சூடு கண்ட பூனை அப்படித்தான் அவன். நீங்க ஒரு தரம் நீங்க அவனுக்கு எதிராக நீங்க பேசிட்டீங்கன்னு சொன்னா அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். ஏன்னா அவன் தலை தான் நசுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இவனை எப்படி தெரியுமா ஜெயம் கொள்ளணும்? ஜெயம் கொள்றதுக்கு 5 காரியத்தை 5 வரியில சொல்லிட்டு நாம் முடிக்க போறோம். இந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம். John chapter 12 verse 31. Can you read that word? இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி தப்பாக தள்ளப்படுவான். Now is the judgment. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். Okay, English வாசிக்க 31. Now is the judgment. Now is the judgment of this world. Now shall the prince of this world be cast out. அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து முடிச்சிட்டார் எங்களுக்கு எதிராக செயல்படுறவனுக்கு. இப்ப என்ன தெரியுமா, இந்த அதிபதியிட தலை ஓடடி நசுக்கப்பட்டு அதை பிடிச்சி தள்ள போறார். எங்க தள்ள போறார்? பாதாளத்துல. அவனோட கூட போகாதபடிக்கு நீங்க எல்லாரும் ஒதுங்கிருங்கன்றார். இப்ப போராட்டம் முடிஞ்சிட்டு இப்ப தலைவர் எங்களுக்கு முன்னால வர போறார். இப்ப போராட்டம் பண்றது நாங்க இல்ல, நாங்க பின்னால இருந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆனா முன்னால போராடப்படுகிறவர் யார்? எலிசா சொன்னான் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இப்ப யுத்தம் எங்களுடையது அல்ல, யுத்தம் அவருடையது. அவர் தான் இந்த யுத்தத்தை மேற்கொள்ள போகிறார். எங்களோடு இருக்கிறதான இந்த வானமண்டலத்தில் கிளிய செய்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சங்களோடு இந்த போராட்டம் வந்து நாங்கள் அவருடைய வசனத்தை பேச 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 அவர் ஒவ்வொரு அடியா கொடுத்துட்டே இருப்பார். இந்த வசனத்தின் படி என்ன தெரியுமா, அவனுடைய தலையை நசுக்கிட்டார் சிலுவையில். அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். இப்ப அவனுடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டுட்டு, அவனுடைய கனவு என்ன தெரியுமா, இயேசுவை போல தேவனை போல நானும் பெரிய ஆளாகணும்னு சொல்லி. அவனுடைய மண்டையில மூளை இருந்தா தானே அந்த கனவு இருக்கும். மூளையே சிதைக்கப்பட்டாச்சு, பிறகு எப்படி கனவு இருக்க போது? அவனுடைய கனவு கண்டு வச்சிருந்தான், நானும் தேவனை போல வந்து எனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு நானும் பரலோகத்தில் அமரலான்னு சொல்லி அந்த மூளை ஆண்டவர் ஒரே நசுக்கிட்டார். இப்ப என்ன நடந்தது தெரியுமா, அவனுடைய மூளை சிதைக்கப்பட்டுட்டு அவனுடைய கனவு கலைக்கப்பட்டுட்டு, அவனுடைய வல்லமை இழந்துட்டான், கனவு கலைக்கப்பட்டுட்டு. இப்ப என்ன தெரியுமா நடக்குது, இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றுட்டார் சிலுவையில. 1 கொரிந்தியர் 15:55 சொல்லுது, நீங்க வாசி பாருங்க விட்டு போயிட்டு. அவர் சிலுவையில அவனை ஜெயம் கொண்டுட்டார். அவர் ஜெயம் கொண்டபடியினால அந்த ஜெயத்தை இப்ப அவர் என்ன திரும்ப செஞ்சிட்டார், அந்த போராட்டம் யாருக்கானது, எங்களுக்கும் அவனுக்குமானது. அந்த வெற்றியை தூக்கி எங்கட கையில கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஆமென். We must lean to his word. We must lean to his word. Then he ran away. நாங்கள் அவருடைய வார்த்தையோடு சார்ந்து இருக்கிற பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வசனம் விளங்குதுன்னு சொல்லி? சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு முன்பதாக இந்த யுத்தம் எதுக்காகன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். யாருக்காக, யாரோட என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த யுத்தத்துக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிற பொழுதுதான் நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும். ஏனென்றால் எங்களுடைய யுத்தமானது, எங்களுடைய இந்த போராட்டமானது சக மனுஷனோடு அல்ல, ரத்தத்தோடு அல்ல, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு, துரத்தனங்களோடும் எங்களால் போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை எதிர்த்து நிற்கிறதுக்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப விசுவாசம், அன்பு, இந்த நல்லொழுக்கம், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தரித்து கொண்டு அவனுக்கு எதிராய் நாங்க சரியா வாழும், நாங்க சரியா ஓடுவோமா இருந்தால் எங்களுடைய பாதையில எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் அதை தட்டியில் தூக்கிட்டு போய்கொண்டே இருக்க முடியும். ஆமென். பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திட நம்மில் பெருகிடும். யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடம் நம்மில் வந்திடுமே. யாவே நீர் என் தேவன், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. எங்களை காக்குகிறவர் அவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை. நாங்கள் தூங்கி போகலாம், நாங்கள் நித்திரை கொள்ளலாம், ஆனா அவர் உறங்காதபடி, நித்திரை கொள்ளாதபடி எங்களுக்காக போராடி கொண்டே இருக்கிறார். அவர் இஸ்ரவேலை காக்கிற தெய்வம். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் எங்களை தலைமுறை 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 தலைமுறையாய் எங்களை பாதுகாக்கிறார். அவர்தான் எங்களுடைய தஞ்சம், அவரே எங்களுடைய கோட்டை. தாவீது அடிக்கடி சொல்வான், கர்த்தாவே நீர் என்னுடைய அடைக்கலம், நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய தஞ்சம்.
உம்மிலே நான் தஞ்சம் புகழ்ந்திருக்கிறேன். உம்முடைய கோட்டைக்குள்ளே நான் வருகிற பொழுது யார் எனக்கு எதிராக நிற்க முடியும்? பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? பசியோ பட்டினியோ வியாகுலமோ துன்பமோ பட்டயமோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. நாங்கள் எல்லாருமா எங்களுடைய வாழ்வை நாங்கள் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் அவருடைய சொல்லும், கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியும், இவனோட போராட முடியாது. I'm tired. God, I'm tired. I can't do this. Without your power, without your presence, without your wisdom, I cannot win this war. If you are not in my side, if you are not in my side, I can't do this. Help me, Lord. If you are not helping me, I can't win this war. I can't. I can't. I can't do this. எங்களுடைய வாழ்வை அவரிடத்தில் சொல்லணும். அவர் சொல்றார், மகனே மகளே, பயப்படாதே, நான் உனக்காக சிலுவையிலே இந்த மரணத்தை ஜெயித்து, இந்த சத்துருவை ஜெயித்து, என்னுடைய ரத்தத்தை சிந்தி அதை உனக்கு கொடுக்கிறேன். இதை நீ வாங்கி பூசி, இதை வாங்கி பாருங்க. இந்த ரத்தம் உனக்குள்ள ஓடுகிற பொழுது என்னுடைய ரத்தம் உனக்குள்ள ஓடுது. நீ அந்த சத்துருவை இலகுவாக ஜெயிக்க முடியும். என்னுடைய வார்த்தையை பேசு, என்னுடைய வார்த்தையை படி, என்னுடைய வார்த்தையை உட்கொண்டு நீ இந்த சத்துருவை ஜெயிக்க முடியும். ஆமென். நாங்கள் எல்லாருமே எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் கூட அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். அவர் எங்களுக்காக சிலுவையில சிந்தின அவருடைய ரத்தம், அவர் சிலுவையில எங்களுக்காக பட்டதான பாடுகள், அவர் எங்களுக்காக சிலுவைதான செய்து முடித்த சகல காரியங்கள் நிமித்தமாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆனா இயேசு சொன்னார், it's finished. It's finished. I destroyed the enemy. I destroyed his kingdom. I destroyed everything. என்ன தெரியுமா சொன்னது? யோபுவை சோதிக்கிறதுக்கு சாத்தான் தேவனிடத்துல வந்தான். யோபுவை சோதிக்கிறதுக்கு தேவனிடத்துல வந்து போவானாம். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் பரலோகத்துல கூட அவன் வந்து போன இடத்தெல்லாம் கழுவி விட்டுட்டார். வாசிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? அவன் வந்து நின்று போன எல்லா இடத்தையும் கூட அவர் கழுவி விட்டுட்டார். அப்படியா இருந்தால் இந்த உலகத்திலே எங்களுடைய பாவங்களை கழுவுகிறதுக்கு அவர் ஏமாத்திரம், எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறதுக்கு ஏமாத்திரம், எங்களுடைய பிரச்சனைகளை நோய்களை குணமாக்குறதுக்கு எவ்வளவு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். He's a powerful God. Corinthians 11வது அதிகாரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய
புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவர் இந்த உலகத்துக்கு மறுபடியுமாய் வந்து எங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போக மாட்டோம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம். இது புதிய உடன்படிக்கை, அவர் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. நான் சாத்தானை ஜெயிச்சிட்டேன், அந்த ஜெயத்துக்கான எவிடன்ஸ் தான் இது. ஆமென். அவருடைய இரத்தத்தையே எங்களுக்காக சிந்திருப்பாரா இருந்தால் பரம்பரையாக வந்த சாபம், அநியாயங்கள், அக்கிரமங்கள் gone. Hallelujah. எல்லாருமாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்குள்ள அவரோடு கூட வாழ்கிறவர்களை அவர் கொடுத்திருக்கிறதா இந்த உடன்படிக்கை நாங்கள் ஒவ்வொருவராக அந்த இடத்துல இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்காக அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டீர். சத்துருடைய தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கி எங்களுக்கு ஜெயத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் வெற்றியையும் நித்திய ஜீவனையும் அளித்திருக்கிறீரப்பா. நீர் செய்த இந்த தியாகங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே நாங்கள் காண்கிற எல்லாமே ஏமாத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி உம்முடைய இரத்தம், உம்முடைய சரீரம் எங்களுக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி உம்மோடு கூட உறவு கொள்ள வைத்திருக்கிறது. நீ சொல்லியிருக்கிறீர், திரும்பவும் பயப்படுகிறதுக்கு, சத்துருவை கண்டு பயப்படுகிறதுக்கு பொல்லாத ஆவியை எங்களுக்கு கொடுக்காதபடி நீர் எங்களுக்கு அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்து சொல்லி இருக்கிறேன். அப்பா, பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான இந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா, நீர் கொடுத்ததான இந்த அதிகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இரத்தத்திலே, இந்த சரீரத்திலே பானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நீர் பண்ணி இந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்கிறோம். அப்பா, உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால் இந்த அப்பத்தையும் இந்த சரீரத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து தந்தருங்கப்பா.
இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் அன்று ராத்திரியிலே காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிரிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றால் நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனமாய் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாய் நாங்கள் இதில் பங்கு கொள்வோம். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். This is the new covenant between God and us. This is a new covenant. You know, in this covenant, it's only a blessing, only the healing, only the victory. நாங்கள் எல்லாருமாய் அவருடைய மரணத்தை நினைவு கூறும் எண்ணமாக நாங்கள் எல்லாருமாய் பங்கு கொள்வோமா? நன்றி செலுத்துகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for your son. உடைய குமாரனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக உடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்கு அனுப்பி கர்த்தாவே நீர் எங்களை விடுவித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். எல்லாரும் உங்களுடைய இடங்களை அமர்ந்து கொள்வோம். இடத்திலே புதிதாய் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சிஸ்டர் எஸ்தருடைய சகோதரியும் கணவன் பிள்ளைகள் சித்தப்பா தெரியும். இங்க ஒரு பாட்டம் தான் இருக்கிறாங்க. ஆமென். தூரம் இருக்கிறபடியா இருந்துட்டு வருவாங்க. ஆமென். ஆனால் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் கர்த்தர் சில நேரத்துல காரியங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு அது நினைக்கலாம் சொந்தம், அன்பு, பாசம். ஆனா அதுக்கு மேலால தேவனுடைய சமாதானம். அது இந்த நாளில் நாங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து அமர்கிற பொழுதுதான் தெரியும் அதனுடைய ஆசீர்வாதம். வேற ஒரு தேசத்திலிருந்து உங்களை பார்க்க வந்தாலும் அவர்களையும் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். செய்தியை கேட்டு இயேசுவை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமென். சொல்றார், அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி தெரியும். திரும்ப திரும்ப வசனம் ஒரு காரியம் திரும்ப திரும்ப வரமாயிருந்தால் இட்ஸ் கன்ஃபார்ம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வளமை போல பைபிள் ஸ்டடி நடக்கிறது. நான் வளமை போல சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் வாரமாக தான் வந்து கொண்டிருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை 11:30 மணிக்கு 11:30 மணிக்கு இந்த இடத்துல நடக்கிறது. தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். அதே நேரம் இந்த வாரமா அடுத்த வாரமா பெண்கள் அடுத்த வாரம். ஓகே, அடுத்த கிழமை செகண்ட் வீக் பெண்கள் கூட்டம். ஆனால் கவலைக்குரிய விஷயம், ஆண்கள் கூட்டத்தை பற்றி எந்த ஒரு சத்தம் என்னுடைய காதில் வரவே இல்லை. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சபையில் ஆண்டவர் அநேக ஆண்களை தான் கொடுத்திருக்கிறார் பெண்களை விடன்னு சொல்லி. ஆனால் ஆண்களுடைய சத்தத்தையே காணவர். ஆமென். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறேன் இந்த மாதங்களில் கர்த்தர் இந்த காரியங்களை சரியான விதத்தில் செய்ய அவருடைய சமூகத்தில் இருந்து கேட்போம். கர்த்தர் காரியங்கள் நடத்திப்பார். ஆமென். நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சொல்லுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுக்க உங்களுடைய கரங்களை நீட்ட விரும்புகிறவர்கள் பின்னால் அந்த பாக்ஸ் இருக்கிறது நீங்கள் கொடுக்கலாம். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உங்களுடைய மன விருப்பத்தின்படி நீங்கள் செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
பிதாவே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வல்லமுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனத்தினால் எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, இந்த உலகத்தில் இருக்கிறதான கர்த்தாவே, இந்த சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாக நாங்கள் போராடத்தக்கதாக உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற இந்த வசனத்தை அவர்கள் பிடித்து கொண்டு இந்த மாதம் இந்த வருடம் முழுவதுமாக போராடத்தக்கதாய் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுக்கு உம்முடைய வல்லமை நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வல்லமையை உம்முடைய பலத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறீரப்பா. நீர் அந்த வல்லமையை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். நீர் உம்முடைய முகத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர்களை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும், அவர்கள் செய்கிற தொழில்கள், வேலைகள், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை கூட இருந்து நடந்ததும் தொடர்ந்து மறுபடியும் நாங்கள் இப்படி சந்திக்கும் வரையிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடந்தபடியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் விஷ் பண்ணுவோம். உதவந்தவர்களை